விஜய் சார் எடுத்துக்கோங்க, விஜயகாந்த் சாரோட அந்தந்த விஷயங்கள்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன், இது பாசிபிள் ஆகும்னு நினைக்கிறீங்களா? மேலே இருக்கிற அடிக்ஷன் இஸ் பவர். ஸோ அந்த பவருக்காக தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பட் விஜயகாந்த் சார் வாஸ் நாட் லைக் தட். நிறைய பேர் யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லைன்னு தோணுச்சு சார் எனக்கு விஜய்க்கு. மேபி அது அவருக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி யாரும் நினச்சிட்டாங்களா? சாருமே வந்து அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சார் இல்லை சார் இல்லை எல்லாரும் போட்டி அப்படின்னு பயங்கர போட்டியாக இருக்கு. சொன்ன மாதிரி போட்டி போட்டு நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆஸ்கர் வாங்குற அளவுக்கு இல்லை. நீங்கள் அது முதல்ல கேரக்டர்ஸ் உள்ள வந்துட்டே இருப்பாங்க. பெரோல்ல வருவாங்கல்ல ஒருத்தங்க கையெழுத்து போட பார்த்தா நான் வரிசையாக கதையை சொல்லணும். நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் செய்ய மாட்டேன். இது ஒரு காவியம். கிடையாது. இது இனிமேல் படம் எடுக்கவே முடியாது. நீங்க சொல்லுங்க மேம், நீங்க நடிச்சிருக்கீங்க அதனால நாங்க பாக்குறோம். கண்டிப்பா அதுக்காக நான் இருக்கேன் படத்துல. பாயிண்ட் வந்து எதை மாதிரி நாங்க இருந்த பாக்குறோம் சார், நான் இருக்கேன்ல சார். நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க திவ்யா. இன்னைக்கு நம்ம என்ன மூவி டீம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம லைஃப்ல எப்பவுமே ரைட் ராங் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுடைய பார்வையிலேருந்து அது ரைட்டா இருக்கும். ஆனா நீதிக்கு உட்பட்டு எது ரைட் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும் இல்லையா? நீ ஏமா தேவையில்லாம இப்போ ரைட்டை பத்தி ரொம்ப ரைட்டா பேசிட்டே இருக்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. இன்னைக்கு நம்ம படக்குழு பாத்தீங்க அப்படின்னா ரைட் மூவி டீம் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். எல்லாருக்கும் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி என்னுடைய பக்கெட் லிஸ்ட்ல வந்து இன்னும் ஒரு ஆள் உங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். சாரை வந்து ஸ்க்ரீனில் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ட்ரைலர் பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் தந்தை போயிடலாம் சார், அவர் தான் கேப்டன்ஷிப் இல்லையா? ஸோ அதனால் சொல்லுங்கள் சார், இந்த படத்தினுடைய மையக்கரு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு? இது ஒரு அன்றாட நடக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு மக்கள்கிட்ட இருந்து எடுத்துப்பட்ட விஷயம் தான். ஒரு பிரச்சனை எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மையக்கரு. அன்றாட நடக்கிற ஒரு மக்களோட பிரச்சனையிலிருந்து ஒரு ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம். டோட்டலாக ஒரே செட்டுக்குள்ளே வச்சு அவ்வளோ ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கோம். ஓகே சார், உங்களுக்கு நிறைய ரோல்ஸ் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக கேரக்டர்ஸ் நிறைய சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. பட் ரைட்டை வந்து ரைட்டாக நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரைட்டான காரணம் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள். சொன்ன மாதிரி நிறைய பேர் வர்றாங்க, நிறைய படம் ரிவ்யூஸும் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ கதையில் எங்கேயோ ஒரு இது இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த படத்தை பண்ணிடுறேன். ஸோ பை ரைட்டிங்லேயே ஒரு நம்ம பேர் தான் போட்டிருந்தார். தென் கேட்கும்போது இந்த கேரக்டர் இந்த ஏஜில் நான் ஏஜுக்கு உண்டான கேரக்டர் தான் நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்போ அது ரொம்ப பிடிச்சிச்சு. இது சரி, இது நல்லா இருக்குது, பண்ணிடலாம். ஸோ அது இல்லாமல் அவனுடைய ஒரு பேஷன் பார்த்தேன் நான். ஸோ டைரக்டர் ரமேஷுக்கு இது ஃபஸ்ட்டு படம். ஸோ நம்மளால் ஏற்கனவே நம்ம ப்ரொடக்ஷனில் இஸ் டன் ஆஸ் அசோசியேட்டாக பண்ணியிருக்காரு. நல்ல கதையாக இருக்கேன், ஸோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் 2 பேர் ப்ரொடியூசர், 2 பேரும் ஸ்கூல்மேட்ஸு. அவங்ககிட்டையும் கூப்பிட்டு பேசினேன். அண்ட் அவங்களும் ரெடியாக இருக்கேன். ஸோ ஏன்னா நான் சினிமா தெரியும் எனக்கு, இதில் நிறைய லாப நஷ்டம் வரலாம். அவங்க நட்புக்காக இவங்க பண்ணுறாங்க, இவனுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் இவர் அந்த சின்சியரிட்டியோடு இருக்கார். எனக்கு கதை பிடிச்சிருக்கனால நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அக்ஷரா மேம், எங்கள் வீட்டு பொண்ணாக நாங்கள் உங்களை வந்து ரியாலிட்டி ஷோஸில் பார்த்து மகிழ்ந்துருக்கிறோம். அண்ட் தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுடைய லீட் வந்து ஆக்சுவலாக இப்போ ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. ஹவு டு யூ ஃபீல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? I'm really excited. Okay. And it's a step further. Yeah, like it's a new world எனக்கு. So I hope I'll do good here.
ஆக்சுவலா இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு குட்டி பிக் பாஸ் மாதிரியே தான் எனக்கும் தோணுச்சு. ஆஹா, ஒருவேளை அந்த பிக் பாஸோட கனெக்ட் பண்ணிட்டாங்க போல. அதனாலதான் மேம் ஓகே எனக்கு ஈஸியா வரும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நாங்க நிறைய பிக் பாஸே பார்த்துட்டு அப்படிதான் சூஸ் பண்ணீங்களா? எப்படி மேம் சொல்லும் போது உங்களுக்கு அப்படியே மைண்ட் அப்படியே ரீவைண்ட்ல போயிருக்குமே உங்களுக்கு? இல்ல அதுக்கும் இதுக்கும் சுத்தமா சம்மந்தமே இருக்காது. வெரி டிஃப்ரெண்ட். பட் அந்த முக்கியமான கதை ஒரு 70-75% ஆஃப் த மூவி ஒரே நாள் ஒரே இடத்துல நடக்கிற விஷயம். அண்ட் எனக்கு த்ரில்லர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சார் வந்துட்டு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இட்ஸ் ப்ராப்பர் த்ரில்லர், நிறைய ட்விஸ்ட், நிறைய டர்ன்ஸ். அது வந்து எனக்கு பார்த்தோன்னே, எனக்கு கேட்டோன்னே எனக்கு வந்து ஓகே ஐ வாண்ட் பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ ஐ காட் த ப்ராஜெக்ட் லைக் தட். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே. சார் காஸ்டிங் க்ரூலாம் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருந்தீங்க? எழுதும் போதே வந்து இந்த ரோல்ஸ் இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்க எழுதியிருந்தீங்களா? இல்ல எழுதுனதுக்கு அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்கள நீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அருண் பாண்டியன் சார் வச்சு தான் முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் நட்டி சார் போய் நான் வந்து சொன்னேன். ஆக்சுவலாக வந்து நட்டி சார் தான் வந்து என்னை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலே சேர்த்து விட்டது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்து விட்டு அது மூலமாக தான் நம்ம போனோம். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான் வந்து ப்ரொடியூசர்ஸ். ஜெயபாண்டியன், திருமால், லட்சுமணன், ஷியாமலா, அவங்க எல்லாமே நாங்களெல்லாம் ஒரே ஊருக்காரங்க. நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திடுவோம். எங்களுக்கு ஸ்கூல் மேட்ஸ் எல்லாமே. இப்போ திருமால் வந்து ப்ரொடியூசர் வந்து ஜெயபாண்டியோட ஃப்ரெண்டு, நண்பனுக்கு நண்பன் எனக்கு நண்பன்ற மாதிரி அவர் எனக்காக உள்ள வந்தார். வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆளுமே வந்து சரி இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சப்போர்ட் தான் பண்ணாங்க எல்லாருமே. இவங்களுடைய உண்மையான சம்பளத்தை கேட்டதுனால சத்தியமா கொடுத்துருக்க முடியாது எங்களால். ஒரு பரவாயில்ல இவனுக்காக வர்றான் வர்றாங்கன்னு எல்லாருமே அதுக்காக உழைச்சாங்க. அப்படிதான் அது வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஜென்ரேஷன் ஆக்சுவலா அந்த படத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். சார் இருக்காங்க, அதுக்கப்புறம் நட்டி சார் இருக்காங்க, அதுக்கப்புறம் அக்ஷரா மேம், அடுத்து இன்னும் குட்டி பசங்க 2 பேருமே இருக்காங்க. ஸோ எப்படி சார் இவங்களோட கிரியேட்டிவிட்டி, அந்த ஸ்கில், அந்த ஆட்டிடியூட் அதெல்லாம் நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? எப்படி அட்மையர் பண்றீங்க? அது ஆட்டிடியூட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், என்கிட்ட தானே ஆரம்பிக்கணும். கண்டிப்பா. நான் பண்ணவே இல்லையே. ஸோ நான் கிரவுண்டடாக இருக்கனால யாருமே பண்ணல, யாருமே காட்டல. ஸோ எவ்ரிபடி அதுவும் ஒரு நல்ல ஆட்டிடியூட் சார். ஆக்சுவலா உங்கள்ட்ட இருந்து இன்னொன்று நாங்க கத்துக்கணும் இல்லையா? சார் எப்படி இருக்காங்க, நம்மளும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட். நான் என்னை பத்தி நானே சொல்ல வேண்டாம், இவங்ககிட்ட வேணா கேளுங்க. ஸோ வி டோன்ட் ஃபைண்ட் எனி, இட்ஸ் ஆல் இன் மைண்ட் தானே. யாருமே பெரிய ஆள் கிடையாது, யாருமே சின்ன ஆள். நீங்களும் நம்மளும் எல்லாரும் ஒரே லெவலில் தான் நம்ம யோசிக்கணும். அப்போ தான் உங்களுக்கும் ஃப்ரீக்வன்சி என் மேலே நல்லா இருக்கும். நான் தானே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது கேட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் பாட்டு சீரியஸாக எழுதிட்டு இருக்கீங்களா, இவங்க கதையை எழுதுறாங்களா, எதுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் ப்ரொவோக்னு ஒரு டிவி சார் இன்டர்வியூ எடுங்க. இட் வாஸ் வெரி ஈஸி. இல்லை நான் இக்னோர் பண்ணி போகலாம் இல்லை, போகலையே. ஸோ அது மாதிரி தான். ஸோ ஐ ஃபவுண்ட் எவ்ரி திங் வாஸ், it is how you look. If you are looking on positive, everything will be positive. நெகட்டிவ் பாயிண்டை பார்த்துட்டோம்னா எல்லாமே நெகட்டிவாக தெரியும். அதுதான். ஓகே மேம், நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டீங்க ஆக்சுவலா? சார் வந்து நீங்க சொல்லுங்க, சார் போய் சொல்லுங்க மேம், நிறைய சொல்லுங்க மேம், நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். No, actually it was a complete learning experience. And since it's my debut film, எல்லாருமே வந்து all very well experienced actors எல்லாமே. And ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொன்று கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. சார் இஸ் வெரி ஹம்பிள், வெரி சிம்பிள் பர்சன். நீங்க இவர் வந்து கேரவன்ல உட்காந்து பாக்குறது இல்ல வந்து தூரமா இருக்குதெல்லாம் ஒரு செட்லயே அங்கேயே ஹீல் சிட் இன் சேர், இல்லைன்னா மரத்து கீழே சேர்ல உட்காருவாங்க. அண்ட் எவ்ரிபடி பக்கத்துல இருந்து ஜாலியா பேசுவாங்க, அரட்டை அடிப்பாங்க. And when it comes to work, and he will help people out. Like no, it is like it was very easy to work with him. And Natti sir is amazingly friendly. And அவருக்கும் தெலுங்கு எல்லாம் தெரியும். நான் வந்து பயங்கரமா கலகலா பண்ணிருக்கேன் நானு. எனக்கும் தெலுங்கு தெரியும். ஐயோ, தெலுங்கு தெரியும். நான் கன்னடா பேசுவேன். I used to tell that you give me money, I'll speak Chinese. அதுக்கப்புறம் இனிமேல் ஓகே. அண்ட் தங்கதுரை சார்லாம் கூட செட்ல இருந்தாங்க. அப்படியே பயங்கரமா போட்டுட்டே இருப்பாரு. அவர் சும்மாவே இருக்க மாட்டாரு. அவர் பேசுறதே காமெடியா தான் இருக்கும். ரொம்ப சீரியஸா ஏதோ ஒன்று பண்ணி சும்மா இருக்கு அப்படின்ற மாதிரி. இஸ் a very fun person. And actually செட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கர எப்படி சொல்றது, சிடுச்சிடுன்னு இருக்கிறது, அந்த டிபியில் இருக்கிறதுலாம் எதுவுமே இல்லை. எங்கள் செட்டில் எல்லாருமே குவாய்ட்டாக, காமா
அண்ட் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்கிரிப்டில் ஒன்று சார் எப்படி கொடுத்தாங்களோ அதுவே தான் அப்படியே எடுத்திருந்தாங்க. அண்ட் எங்களுக்கு முன்னாடி ஒர்க் ஷாப் நடந்துருந்துச்சு. ஸோ வி ஆல் ஹேட் டயலாக்ஸ் ஆல்சோ. எல்லாம் தரவாக மண்டையில் டயலாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். இட் வாஸ் வெரி ஃபாஸ்ட் மூவி திஸ் ஒன். அண்ட் அப்படி இருந்து கூட ஒரு வாட்டி 2 வாட்டி மிஸ் நிறைய வாட்டி சார், ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, நாங்கெல்லாம் புதுசு. யா ஆஃப் கோர்ஸ் திஸ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் இல்லையா. சார் நீங்க சொல்லுங்க சார் எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மேனேஜ் பண்ணதா கரெக்டா? கண்டிப்பா. ஏன்னா சார்மே டவுன் டு earth. இப்ப மேம் சொல்றபடி பார்த்தா ஜாலி. அண்ட் ஏதாவது ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏதாவது மாத்தி சொல்லும்போது கிட்ட வந்து குட்டியா சாஃப்டா ரொம்ப அமைதியா வந்து கேட்பாங்க. கேட்டுட்டு he'll sit. He will not order, he will not shout, he will not scream. Nobody screamed on this set. Everybody was very friendly. ஸோ எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கு தான் பொறுப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி வந்திருக்காங்க, அண்ட் சார்மே வந்திருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்டும் உங்களை நம்பி வந்திருக்காங்க. பொறுப்புகள் இன்னும் அதிகம் இருக்கும் பொழுது அப்போ கண்டிப்பா ஆர்டர் தான் பண்ணணும், பட் நீங்க ஆர்டர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சு ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா இவ்வளவு நடந்திருக்கா. சார் சொன்ன மாதிரி தான் கமாண்டிங் யார்கிட்ட வந்து வந்திருக்கணும் அப்படிங்கிறது. சாரே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும், குழந்தை மாதிரி நடந்துக்கணும், அதுதான் நடந்துச்சு. அவங்கள்ட்ட பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் முதல்ல கொடுத்தாச்சு. சொன்ன மாதிரி ரிஹர்சல்லாம் எல்லாமே பண்ணோம். ரிஹர்சல் பண்ணுறது அவங்க உழைச்சாங்க. அதில் போயிட்டு நல்லா உட்காந்து பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ணதை எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. செட்டில் வந்து ஈஸியாக இருந்துச்சு. சாருமே வந்து அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சார் என்ன சார் அப்படின்னு எல்லாரும் போட்டி அப்படின்னு பயங்கர போட்டியா இருந்துச்சு. இவங்க போட்டி போட்டது எனக்கு வந்து ஜாலியா இருந்துச்சு. ஓகே நம்மளுக்கு அவுட்புட் நல்லா வந்துடும் அப்படின்னு சூப்பரா. ஸோ யார் சார் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தினா செட்டில்? இவங்களோட சார் சொன்ன மாதிரி போட்டி போட்டு நீங்க நடிச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்க யாராவது போட்டி எடுத்துக்கிட்டீங்களா? யாரும் உங்க போட்டி போட்டு நடிச்சு ஆஸ்கர் வாங்குற அளவுக்கு இல்லை. நீங்க அது முதல்ல போட்டி போட்டு தெரிஞ்சிருச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து மைண்ட்ல கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாம் ஓகே, நம்மளால என்ன முடியுமோ அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ அது இவர்கிட்ட இது ஓகேயா இல்லையான்னு கேட்பேன். சார் ஓகே இல்லைதான், ஓகேல கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நான் இன்னொரு வாட்டி வேணா பண்ணிக்கிறட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் என்ன ஏதுன்னு கேட்டுருவேன். சி ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் த கிரியேட்டர். ஏன்னா நான் ஒரு கிரியேட்டர் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது இப்போ விஜயகாந்த் சார் மாற்றி திரும்பினார்னா சார் இப்படி வாங்க சார் அப்படிம்ப, இப்படி வாங்க சார் அப்படிம்ப. அது பிகாஸ் வி நோ தட் வாட் வி ஆர் டூயிங். அவர் உடனே கேட்டுருவார். ஸோ அது மாதிரி தானே நான் அங்கே போகணும். நான் ஒரு டாய் மாதிரி தான். அவர் எப்படி சொன்னாரோ அதை செஞ்சுருவோம். ஆனால் பிஃபோர் தேட் உட்காந்துட்டு எனக்கு இது தோணுதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த சீனை இப்படி பண்ணலான்னு தோணுது அப்படின்னு. நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா இவருடைய எஸ்ன்னு சொன்னா தான் நான் அது யோசிப்பேன். இல்லைன்னா அந்த ஆங்கிளே யோசிக்காம சொன்னா அண்ணன் சொன்னா சரி அப்படின்னு அடறான்னா பல்ட்டி அடிச்சிட வேண்டியதுதான். ஓகே, நட்டி சாரோட ஒர்க் பண்ணது எப்படி சார்? இஸ் a nice person. I know him as a assistant cameraman. என்னுடைய கோட்டை வாசல் படத்தில் கேமரா அசிஸ்ட் பண்ணிட்டு அப்பவுமே நான் மறந்துட்டேன் நிறைய விஷயம். அவர் சொன்னார், சார் நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்க தெரியுமா சார் அப்படின்னா. நான் அப்படியே அங்கே இங்கே தத்தளிச்சுட்டு இருந்தேன். நேராக காரில் உட்காந்துட்டு வாடான்னு கூப்பிட்டுட்டு போனீங்க சார். ஸோ அந்த டைம்லேயே உங்கள் மேலே அபிப்பிராயம் அது இது ரொம்ப ஈஸி டு பி நார்மல். அது நான் இருக்கேன், அவ்வளோதான். ஸோ இவங்க சொல்கிற மாதிரி ஹம்பிள் டு த கிரவுண்ட் அதெல்லாம் இல்லை, நார்மல். ஸோ அந்த நார்மலாக இருக்கிறதே பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா சார். ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் இங்க நார்மலா இல்ல, அவ்வளவுனால தான் வந்து எங்களுக்கு நார்மலா இருக்கும் இப்படி இருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் புருவத்தை தூக்கிட்டு அப்படியே அடுத்தவன் புழு பூச்சி மாதிரி பார்க்கறது அதெல்லாம் நமக்கு கிடையாது. அடுத்தவன் டிராகன் மாதிரி நமக்கு. ஸோ தட் மேக்ஸ் a lot of difference and you feel comfortable in your life.
அதை எப்படி மிஸ் பண்ணுறாங்கன்னு அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நிச்சயமா. ஸோ ஒரே இடத்துக்குள்ள வந்து ஒரு ஸ்டோரியை நகர்த்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்போ படத்தில் வந்து கொஞ்சம் அட்மாஸ்பியர் மாறினாவோ இல்லை பேக்ரவுண்ட் மாறினாலோ இல்லை ஒரு டூயட் அப்படி இப்படி நம்ம போயிட்டு வரும்பொழுது கொஞ்சம் மைண்ட் செட் வந்து கொஞ்சம் மாறும் ஆடியன்ஸ்க்கு. பட் ஒரே இடத்துக்குள்ள ஒரே செட்டுக்குள்ள எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப் தான். அதுக்கேற்ற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை எப்படி உருவாக்குனீங்க? ஒரு செட்டுக்குள்ள தான் இருக்கும், ஆனால் செட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு செட்டு தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. சார் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது அந்த அனுபவம் அந்த ஒரே இடத்துக்குள்ள? சரி, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100% ஒரே செட் இல்லை. இல்ல முக்காவாசி ட்ரைலர் பார்க்கும்பொழுது நிறைய இடம் வந்து ஸ்டேஷன் தான். ஸோ அதில் கேரக்டர்ஸ் உள்ள வந்துட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ தேர் இஸ் a lot of drama happening. ஒரே இடத்துல ஸ்டேஜ் சொல்கிற மாதிரி டயலாக் அப்படி இல்லை. திடீர்னு ஒரு அனதர் போலீஸ் இஸ் கம்மிங், திடீர்னு அனதர் சம் அந்த பெரோலில் வருவான்ல ஒருத்தன், கையெழுத்து போடுறதுக்கு ஒருத்தன் வருவான். ஸோ அப்படி வந்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா நான் வரிசையாக கதையை சொல்லணும், கதையை சொல்ல வேணும் சார், அதுதான் எங்களுக்கு வேணும். நீங்கள் சொல்லுங்க, அப்படியே வரிசையாக நான் சொல்ல நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் செய்ய மாட்டேன். அது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குனால ஸோ அது உங்களுக்கு என்கேஜ் பண்ணும். ஓகே. ஸோ மேம் எப்படி அட்டம் பண்ணியிருக்கீங்க இந்த தடவை? அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு ஓகே இந்த ரோல் நான் பண்ணிட்டேன் அண்ட் இது மாதிரி எனக்கு வேறு வேறு ரோல்ஸ் வந்தால் இன்னும் பெட்டராக என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஹோப் வந்து நீங்கள் இங்கே நடிக்கும்பொழுது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த பாயிண்ட் want to do like the stunts and all these things. One role I want to do like the uncle and all these stunts and all. I want to try it, explore in the future. Okay. So அது வந்துட்டு probably through this movie I could feel like the police characterலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அது ப்ளே பண்ணும்போது எல்லாமே. So I felt like a full-fledged police role மாதிரி and like which has a lot of stunts and all these things I wanted. ஏன்னா நாங்கள் உங்களை நிறைய மாடர்னாக பார்த்துட்டு திடீர்னு சாரி கட்டி பார்க்கும்போது அக்ஷரமாமா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து எங்களுக்கு இருந்தது. பட் எப்படி சார் நீங்கள் இந்த ரோலுக்கு வந்து அக்ஷரா மேம் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு மார்க்கஸ் அவங்க தான் வந்து ரெஃபர் பண்ணாங்க. சரி வாங்க கூப்பிட்டு பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தா அவங்க மாடர்னாக தான் இருந்தாங்க, ஃபுல் மாடர்னாக தான். அப்படியே பார்த்தேன், என்னடா இவ்வளோ மாடர்னாக இருக்காங்க, நம்ம கேரக்டருக்கு செட் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஃபிசிக்காக வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால தான் நம்ம. ஓகே. இதாகாத ஒரு ஏரியா வந்து டச் பண்ணிட்டாரு. சொல்லுங்க மேம், எப்படி ஃபிசிக்கை நீங்கள் வந்து எப்படி கரெக்டாக வச்சுருக்கீங்க? கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. Fasting for the past 7 years. ஓகே சரி, அது பக்கம் நம்ம போக வேண்டாம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்படி சார் ஃபிசிக்கை இவ்வளோ வருஷமா ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக கேட்குறேன், நிச்சயமா எவ்வளோ தேவையோ அது சாப்பிடணும். நாங்க தான் அப்படி பண்ண மாட்டோமே. அதுதான் மாதிரி டெய்லி whatever you are eating you must burn. So if you are having 23,000 calories you must burn that. So how much calories your intake, that much you must burn. Simple, very simple. But it is the most difficult one. Of course, ரொம்ப டிஃபிகல்ட் சார். அதனால இருந்தாலும் நாங்கள் எதுவும் கேட்டுக்கிறோம் உங்கள்கிட்ட இருந்து இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள். ஓகே, ஃபைனலாக வந்துட்டு எதுக்காக சொன்னாங்க அந்த ரைட் மூவி வந்து பார்க்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டோட்டலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் ஃபுல்லாகவே உள்ளே வந்ததுக்கப்புறம் ஓ இப்படின்னு நினச்சிருந்தா அது அப்படி இருக்காது. ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக என்கேஜ் பண்ணும் டோட்டலாக. ஓகே, எல்லாரும் மனசுலையும் கண்டிப்பாக டிக் அடிக்கும். ஓகே சார், நீங்கள் சொல்லிடுங்க சார். இது ஒரு காவியம், இல்ல அந்த டைலாக்ஸ் நமக்கு வேண்டாம், கிடையாது. இது கல்ட், இனிமேல் படம் எடுக்கவே முடியாது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். கண்டிப்பா இது நீங்க கொடுக்குற 200 ரூபா 150 ரூபா இல்ல ஒரு 100 ரூபா அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்ட் தானே? அதுக்கு மேல இல்ல. நீங்க நான் அப்படி சொல்லுவேல எதிர்பார்த்தேன். இல்ல நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்க ஸ்டார்டிங் வேணா நான் எதிர்பார்த்தேன், ஆனா இன்டர்வியூ எடுக்க எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் எனிவே மேம் நீங்க சொல்லுங்க மேம், நீங்க நடிச்சிருக்கீங்க அதனால நாங்க பாக்குறோம். கண்டிப்பா அதுக்காக நான் இருக்கேன் படத்துல. பாயிண்ட் வந்து என்ன மாதிரி இதை என்கேஜ் பண்ண இருந்த பாருங்க சார். நான் இருக்கேன்ல சார், நானும் இருக்கேன்னு சொல்லுங்க. நானும் இருக்கேன். Yeah, of course. So it's a nice thriller. Whatever we expect, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி முன்னாடி predict பண்ற மாதிரி இருக்காது.
இன்டர்வல் அங்கங்க எல்லா இடத்துல வந்துட்டு யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட்லாம் இருக்கும். த்ரில்லர் படம் பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். தே கேன் ஹேவ் நைஸ் என்டர்டெயின்மென்ட். ஓகே சார், மூவி தாண்டி இந்த ஒரு கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். பதில் சொல்லலாம், அது உங்களுடைய இஷ்டம் தான். விஜயகாந்த் சாரோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கீங்க நீங்கள். அவர் அரசியல் பயணமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே. இப்போ அடுத்த ஜென்ரேஷன், இப்போ விஜய் சார் எடுத்துக்கோங்களேன், அடுத்து வராரு இல்லையா அரசியலுக்கு, அவர் வந்து அவருடைய பேரை முன் வச்சு தான் வராரு. விஜயகாந்த் சாரோட அந்தந்த விஷயங்கள்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன், இது பாசிபிள் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்குது, அதனால கேட்குறேன். எனக்கு அது தெரியல. See, it is politics is magic. You don't know who's going to score what time, when, எப்படி. அதுவும் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு வச்சு நம்ம சொல்லவே முடியாது. அந்த லாஸ்ட் மந்த் யார் என்ன டைவர்ட் பண்ணுறாங்க, யார் எப்படி அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்க, அதை பற்றி. விஜயகாந்த் சார் பற்றி பேசணுன்னா, he was a great man. We were very close friends, and he has never thought, see, ஒன்று மனுஷனுக்கு தேவை பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ரெண்டாவது புகழுக்கு, மூணாவது பவர். அந்த பணமும் புகழும் மேலே இருக்கிற அடிக்ஷன் இஸ் பவர். ஸோ அந்த பவருக்காக தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பட் விஜயகாந்த் சார் வாஸ் நாட் லைக் தட். ஹீ ஹேட் அ ஜென்யூன் ஃபீலிங் டு சர்வ் த பீப்புள். அது காலத்தின் கட்டாயம் நடக்கலை. நிறைய பேர் யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லையோன்னு தோணுச்சு சார் எனக்கு. விஜயகாந்த் சார் வரும்போது சினி ஃபீல்டுல இருந்து நிறைய பேர் அவருக்கு அரசியலை சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ விஜய் சார் வரும்போது நிறைய பேர் பெருசாக சப்போர்ட் பண்ணவே இல்லை, யாரும் அவருக்காக பேசவே இல்லை. அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மேபி அது அவருக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி யாரும் நினச்சிட்டாங்களா, இல்லை இவங்க யாரும் தலை கொடுக்க வேணாம்னு நினச்சிட்டாங்களா? இப்போ இது சப்போர்ட்டை எதிர்பார்த்தெல்லாம் நடக்காது. இது நீங்கள் வருவேன் நான் வருவேன் அப்படின்லாம் இல்லை. நான் ஒரு வாட்டி போனேன், எம்எல்ஏ ஆனேன், எனக்கு அது சரிப்பட்டு வரல, பிடிக்கல, வந்துட்டேன், அதோட அமைதியாயிட்டேன். ஸோ சப்போர்ட்டிங்கெல்லாம் தேவையில்லை. அது மாஸ் வில் டிசைட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you. படம் வெற்றி அடைய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வெற்றி விழாலையும் இதே மாதிரி நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ.